ஒரு நீதிபதியை பதவி நீக்கம் செய்வதற்கு கையெழுத்து ஒரு 108 பாராளுமன்ற உறுப்பினர்கள் போட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை எதிர்க்கிறார்கள். அவர்களை தேர்ந்தெடுத்த அந்த மக்களுக்கு அநீதி விளைக்கிறார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு தேவையான தீர்ப்பு வர வேண்டும், இவர்களுக்கு எதிரான தீர்ப்பு வந்தால் நாங்கள் நீதிபதியை நீக்குவோம் என்று ஒரு மிக தவறான முன்னுதாரணத்தை திமுக முன்னெடுத்து செல்கிறது. அதற்கு இன்னைக்கு அவங்க எல்லாரும் மறுபடியும் ஓட்டு கேட்க போகும்போது அந்தந்த மாநிலத்தை அந்தந்த தொகுதியைச் சேர்ந்த மக்களை கேள்வி கேட்க வைப்போம். நீங்க இந்து மத உணர்வுக்கு எதிராக கையெழுத்து போட்டிருக்கிறீர்களே, பின்பு எப்படி எங்களிடம் ஓட்டு கேட்க வருகிறீர்கள் என்று கேள்வி கேட்க வைப்போம். இனி திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். ஒரு நீதிபதி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார், ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறார் என்றால் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதனால திமுக கொள்கையை அவர் பேச முடியும், அவர் நீதித்துறையே தான் சொல்ல முடியும். ஆக ஒரு நீதிமன்றத்தையே அவமதிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் போக்கை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவங்களுக்கு கையெழுத்து போட்டவர்கள் எந்த இந்து மத உணர்வோடு இருக்கின்ற மக்களிடம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் எப்படி அதை கையெழுத்து போட்டாங்க? அதனால வருங்காலத்தில் அவர்கள் தொகுதி மக்களுக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும்.